என் பையனோட வாழ்க்கையில இப்படி நடக்கணும். எவ்வளவு ஆசையோட எவ்வளவு கனவோட இருந்தா என்கிட்ட சொல்லும்போது எவ்வளவு சந்தோஷமா சொன்னா. அம்மா எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குமா, அவ கண்டிப்பா உங்களை நல்லபடியா பார்த்துப்பா அப்படின்னு. எனக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தது. என் பொண்ணா தானே பார்த்தேன், இப்படி முதுகுல குத்திட்டாளே. அம்மா ஏம்மா அதையே நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க? போனவங்க நினைச்சு அழாதீங்க. முதல குத்திட்டு போயிட்டாங்க, அவங்கள நினைச்சு அழ வேண்டாம். நானே அதுல வெளியே வந்துட்டேன். நான் ஆபீஸுக்கு கிளம்புறேன். நீங்க அழுது உங்களுக்கு ஒண்ணா யார் பாக்க இருக்கா? என்னால முடியலடா. நான் பெத்த பொண்ணு மாதிரி பார்த்திருந்தேன். நான் பெத்த பொண்ணைய வீட்டு விட்டு போ நாயின்னு கத்து பிடிச்சு வெளியே தள்ளனேன். ஆனா இவளை என் பொண்ணுக்கு மேல வச்சிருந்தேன். ஆனா இப்படி முதல்ல குத்திட்டாளடா. என்னம்மா பண்ண முடியும்? நானும் எவ்வளவோ கிட்ட சொல்லி புரிய வச்சுட்டேன். அவன் முடியாது, நான் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கல்யாணம் பண்ணி போயிட்டான். இன்னும் என்னம்மா பண்ண முடியும்? விடுங்கம்மா, எல்லாம் என் தலை எழுத்து. இதுவும் அதை பத்தி பேச வேணாம், விடுங்க. போனது நினைச்சு உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்கம்மா. நீ அதை நினைச்சு வெளியே வந்துட்டடா. ஆனா நீ கல்யாணம் வேண்டான்னு இருக்க. அதான்டா எனக்கு வேதனையை இன்னும் கூட தருது. அம்மா ஒரு நல்ல பொண்ணா பாக்குதுடா. நீயும் கல்யாண குட்டின்னு செட்டில் ஆகணும்டா. அம்மாக்காக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கடா. போன நினைச்சு நீயும் கல்யாணமே வேண்டான்னு சொன்னா அம்மா என்ன பண்ண முடியும் சொல்லுடா. அம்மா அதை பத்தி மட்டும் பேசாதீங்கம்மா, வேண்டாமா. இவளே இப்படி பண்ணிட்டு போயிட்டான், இன்னும் வாரம் மட்டும் என்ன உண்மையாவே இருந்துட போறான். வேண்டாமா, யார் வேணா எப்ப வேணா மாறலாம். எனக்கு பயமா இருக்குமா, வேண்டவே வேண்டாம். அப்படி கல்யாணமே பண்ண மாட்டியா வருண்? நீ ஆபீஸுக்கு கிளம்பி போவிடா. இவ்வளவு நாளா அந்த கவிதா பொண்ணு இருந்தனால ஏதோ எனக்கு ஆறுதலா இருந்தது. ஒரு பொண்ணு மாதிரி என்ன ஒரு தாய் மாதிரி தான் பாத்துக்கிட்டா. நானும் அவளை ஒரு பொண்ணு மாதிரி தான் பார்த்தேன். ஆனா அவ அப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பாக்கல. சரி, அவ தலையெடுத்து அந்த சம்பவம் நடத்தினால அவளுக்கு வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவளையும் சரி ஒரு குத்தமும் இல்ல. ஆனா அதுக்காக நீ இப்படி இருக்க முடியுமா? நீ ஆபீஸுக்கு நான் அங்க இங்கன்னு போறடா. வீட்டுல நான் தனியா தான் இருக்கேன். எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுடா, யாருடா பாக்க இருக்கா? இல்ல உனக்கு தகவல் சொல்லத ஒரு ஆள் வேணுமா? சொல்லுடா, ஏன்டா இப்படி பண்ற? அம்மா ஒரு நல்ல பொண்ணா பாக்குறேன். நீ கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகணும்டா. இதுதான் அம்மாவோட கடைசி ஆசை. என்னம்மா இப்படி பேசுறீங்க? அம்மா என்னால முடியாதுமா, வேண்டாமா, பிளீஸ்மா. எனக்கு நம்பிக்கையே போயிட்டுமா, வேண்டாமா. உங்களை நான் பாத்துக்கிறேம்மா. ஆமா, வீட்டுக்குள்ள கேமரா எல்லாம் இருக்கு. நான் உங்களை அப்பப்போ பாத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு நான் உடனே வந்துருவேம்மா. கல்யாணம் மட்டும் வேண்டாமா. என்னடா சொன்ன? வீட்டுல கேமரா இருக்கு, உங்களை பாத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு ஒண்ணு நான் உடனே வந்துருந்தேன். நீ வசதுக்குள்ள என் உயிர் போயிட்டுனா சொல்லுடா. அம்மா ஏமா இப்படி பேசுற? என்னால வெளியே வர முடியலம்மா. ஆமா, அவ கூட தான் வாழ போறேன்னு அவளை கனவெல்லாம் கண்டேம்மா. நான் அவகிட்ட எவ்வளவோ சொன்னேன். நடந்ததா இருக்கட்டும், நான் உன்னை பாத்துக்கிறேன்டி, நான் உன்னை பாத்துக்கிறேன். எதையும் யோசிக்காத, எல்லாத்தையும் மறந்துரு. அவனை என்ன பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன்னு எவ்வளவோ சொன்னேம்மா. கேட்கலம்மா. அம்மாவை என் பேச்ச கேட்கவே இல்லம்மா. என்னால அவளை மறக்க முடியலம்மா. அவளை நான் உண்மையா நேசிச்சேம்மா. எப்படிம்மா இன்னொரு பொண்ணை நினைச்சு பார்க்க முடியாதுமா. கண்டிப்பா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வாழ்ந்துட மாட்டேம்மா. அதனாலதான் கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன். டேய் வருண், இதெல்லாம் மனசுல வச்சுட்டாடா. ஒண்ணுமே இல்லாத மாதிரி சுத்திட்டு இருக்க. இங்க பாருப்பா, அம்மா உனக்கு நல்ல பொண்ணா பாக்குறேன். கண்டிப்பா உன் மனசை புரிஞ்சு உன்னை அனுசரிச்சு கண்டிப்பா ஒரு நல்ல பொண்ணா நான் பாக்குறேன்டா. கண்டிப்பா உன் மனசை மாத்துவாடா. அந்த நம்பிக்கை இருக்கு. அம்மாக்காக ஒத்துக்கடா. உனக்கு இந்த காயத்துக்கு மருந்தா வந்த பொண்ணு இருப்பாடா. கண்டிப்பா நான் பாக்குற பொண்ணு நல்ல பொண்ணா தான் பாப்பேன். வருண், அம்மாக்காக ஒத்துக்கடா. இங்க பாரு, அவளுக்கு அந்த அநியாயம் நடந்துச்சு. அவ கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டா. சந்தோஷமா இருக்காடா. அவ உன்னை காதலிச்சான்னு சொன்ன, ஆனா அப்படி அவன் மூஞ்சில தெரியலடா. அவ ஏதோ அவளுக்கு பெரிய வாழ்க்கை கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்காடா. அவளை நினைச்சு உன் வாழ்க்கை ஏன்டா கெடுத்துக்கிற? இங்க பாரு, அம்மா நல்ல பொண்ணா பாக்குறேன்டா. சம்மதம் சொல்லுடா வருண், அம்மாக்காக சம்மதம் சொல்லுடா. ஏமா நீங்களும் கஷ்டப்படுத்துறீங்க. சரி, உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்க, நான் எதுவும் சொல்லல. இது போதுயா, இது போதும். அம்மா கண்டிப்பா உன்னை என்னையும் அனுசரிச்சு உன் மனசை புரிஞ்சு உன்னையே உனக்காகவே வாழ்ற ஒத்திய நான் பாக்குறேன்டா. சத்தியமா அவ உனக்காகவே வாழ்வா. அம்மா கண்டிப்பா நல்ல பொண்ணா பாக்குறேன்டா. டேய், மனசை மட்டும் தளர விட்டுறாதடா. போன நினைச்சு வருத்தப்படாதடா. போறவ போயிட்டு போறா. அவளுக்கு உங்களோட வாழ கொடுப்பன இல்ல. விடுடா, விட்டு தள்ளு. உனக்காக ஒரு பொண்ணு பொருந்துதான் இருப்பா. நல்ல பொண்ணா நான் பாக்குறேன்டா. நீ இது சொன்னது அதுவே நமக்கு போதும். நமக்கு இதுவே போதும்டா. சரிங்கம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரியா சரி. ஐயா, நீ எதுவும் நினைச்சு வருத்தப்படாதியா. அம்மா நான் இருக்கேன். சரியா? நீ எதுவும் நினைச்சு பொண்ணு நினைச்சு நீ வருத்தப்படாதியா. அம்மாக்காக எல்லாத்தையும் மறந்துறியா? இல்லம்மா, நான் யாரையும் பத்தி யோசிக்கல. என்ன மறுபடியும் அதுக்குள்ள போகதான் பயமா இருக்கு. சரிங்கம்மா, உங்க விருப்பம், உங்க விருப்பப்படி எது வேணா பண்ணுங்க. டைம் ஆச்சுமா, வாரேன். சரியா, போயிட்டு வாயா, பார்த்து போயிட்டு வா. சரிங்கம்மா, நீங்களும் அழுது உங்க உடம்பு போட்டு கெடுத்துக்காதீங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, அப்புறம் டேப்லெட் எல்லாம் நேரத்துக்கு போடுங்க. ஆமா, எடுத்துடலாம், யாரும் இல்லை, மறந்துடாதீங்கம்மா. கவனமா இருங்க. இல்லையா, நீ கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டா நல்ல பொண்ணா பார்க்க வேண்டாம். அதுக்காக நான் நல்லா இருக்க வேண்டாம். இல்லையா, நான் அழமாட்டேன். நீ கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னு தான் உன் வாழ்க்கையே போயிடுமோன்னு நினைச்சு அழுதுட்டேன். இப்போ அம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? ஒன்றும் இல்லையா, நீ போயிட்டு வாயா, அம்மா பாத்துக்கிறேன். சரிங்கம்மா, பாருங்க, வாரேன். எப்படியோ என் பையன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். அது போதும், அது போதும்.
பேசாம அந்த பொண்ணையே பேசி முடிச்சிடலாம். கண்டிப்பா நம்ம வரணும் புரிஞ்சு நடத்துப்பா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு அவளை சின்னலேருந்தே தெரியும். ரொம்ப நல்ல பொண்ணு, அவளையே பேசி முடிப்போம். சரி, நம்மளும் கிளம்புவோம். என்ன விஷயம்? எதுக்காக அர்ஜென்ட்டாக பார்க்கணும்னு சொன்னேன்? சொல்லு, எனக்கு டைம் இல்லை. என்ன அர்ஜுன் இப்படி பேசுறீங்க? நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க, மெசேஜுக்கும் எந்த ரிப்ளையும் இல்லை. என்னாச்சு அர்ஜுன்? எதுக்காக இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க? எனக்கு வேலை இருக்கு. நான் வேலைக்கு போப்பேனா இல்லை உங்ககிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கேன்மா? சொல்லு. என்ன அர்ஜுன் இப்படி பேசுறீங்க? எப்போவுமே மார்னிங் என்கிட்ட 5 நிமிஷம் பேசுவீங்க, அப்புறம் நைட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது பேசுவீங்க. இப்போல்லாம் என்கிட்ட பேசுகிறதும் இல்லை, நான் கால் பண்ணாலும் பிக் பண்ணுறதும் இல்லை, கட் பண்ணி விடுறீங்க. என்னாச்சு அர்ஜுன்? எதா இருந்தாலும் சொல்லுங்க அர்ஜுன். என்னாச்சு? என்ன அர்ஜுன் அமைதியாகவே இருக்கீங்க? நான் கேட்டதுக்கு எந்த பதிலுமே இல்லை. என்னாச்சு அர்ஜுன்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? சொல்லுங்க அர்ஜுன், நான் எது தப்பு பண்ணியிருந்தாலும் மாற்றிக்கிறேன். ஐயோ, நீ தப்பு பண்ணுவியாம்மா? நீங்க எல்லாமே கரெக்டாக பேசுறவங்க, எந்த தப்புமே பண்ணாதவங்க. தப்பு பண்றதெல்லாம் நாங்க, என் தங்கச்சி. ஏன்னா என் தங்கச்சிக்கு பணம் வந்துட்டுல, அண்ணங்காரன் கலெக்டர், அதனால அவளுக்கு தனக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும். நீ தப்பு பண்ணுவியா? என் தங்கச்சி தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கா இல்லையா சாச்சனா? அர்ஜுன் அது 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 இல்லை அர்ஜுன். ஐயோ, நீங்க எதுக்காக விளக்கம் கொடுக்கணும்? நீங்க எந்த விளக்கமும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா தப்பு பண்ணது என் தங்கச்சியாச்சே. அவ தானே எல்லா வேலையும் பார்த்தது இல்லையா? ருத்ரா தாலி எடுத்தது, ருத்ரா கேசரியில உப்பாளி போட்டது எல்லாமே என் தங்கச்சி பண்ணது தானே. நீ என்ன பண்ணுவ? அவ பண்ண தப்புக்கு நீங்க எல்லாரும் பேசி காயப்படுத்திட்டீங்க. அதுவும் என்ன இருக்கு? அவ தப்பு பண்ணிருக்காளே, என்ன பண்ண முடியும் சொல்லு சாச்சனா? அவ தான் தப்பு பண்ணிட்டாளே. அர்ஜுன் இல்லை அர்ஜுன், சாரி. நான் நான் இமைய மாறிட்டான் தான் நினச்சேன். ஆனால் இப்போ தான் தெரியும் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்குது காவியான்னு. நாங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு. இமையா முகத்தில் முழிக்கவே முடியல. எப்படி அவகிட்ட பேசி மன்னிப்பு கேட்கவே தகுதி இல்லாமல் ஆயிட்டோம் அர்ஜுன். அது நான் வேணும்னு பண்ணலை அர்ஜுன். அது அன்னைக்கு நடந்த சம்பவத்தில் இமையாக தான் பண்ணியிருப்பான்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அர்ஜுன். அது சாரி அர்ஜுன், அது வேணும்னு பண்ணல அர்ஜுன், சாரி. என்ன சொன்ன? இப்போ ஈஸியா நீ சாரி கேட்டுட்ட. நீ பேசின வார்த்தை ஒவ்வொன்றும் எப்படி இருந்தது? அன்னைக்கு மண்டபத்துல கூட நான் உனக்கு வேலைக்காரியா உன் மூஞ்சி பார்க்க பிடிக்கலன்னு சொன்னேன். அப்பவும் எனக்கு சந்தேகம் இருந்தது. எதுக்காக சாசனம் இப்படி பேசுறான்? 2 பேருக்குள்ள எதுவும் பிரச்சனையா? சரி, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல அதான் இப்படி சண்டை போட்டு இருக்காங்கன்னு நான் அதை பத்தி கேட்கல. எனக்கு கோவம் இருந்தது, ஆனா நான் உங்ககிட்ட கேட்டுக்கல. ஆனா நேத்து இமையால பாக்குறதுக்காக நானும் அப்பாவும் வீட்டுக்கு வந்தோம். அப்பதான் கார்த்திக்கும் சரி, நேத்ரா, என் தங்கச்சிக்கு பிடிக்காத ஒருத்தி நேத்ராவும் என் தங்கச்சியும் எப்படி சண்டை போட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவ கூட என் தங்கச்சி மேல எந்த தப்பும் இல்லைன்னு முழுசா நம்பினா. நீ என் தங்கச்சி கூட சின்னல இருந்து இருக்க ஃப்ரெண்டு துரோகியா மாறிட்டல. என் தங்கச்சி தான் அதெல்லாம் பண்ணான்னு ஈஸியா பழி சொல்லிட்டீங்க. இது நடக்க எதுக்காக நடக்கும் நீங்க கூட யோசிக்கல. என் தங்கச்சி மேல ஈஸியா பழி சொல்லிருக்கீங்க. அதுவும் வயிற்று பிள்ளைக்காரி தனியா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்கான். என் தங்கச்சி மனுக்கும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தாலோ உன்னெல்லாம் நான் சும்மாவே விட்டுருக்க மாட்டேன். யாரையுமே நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன். அர்ஜுன் அதான் சொல்றேன்ல, இதெல்லாம் பண்ணது காவியா. நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அவ பண்ணா, அவளை பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும். அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கும் முன்னையே என்னென்ன பண்ணான்னு எல்லாருக்கும் தெரியும். அது எப்படி அவளை முழுசா நம்பணுங்க? என் தங்கச்சி நீங்க நம்பல, வார்த்தையாலேயே பேசி காயப்படுத்திருக்கீங்க. அதுலயும் அத்தை ஒரு படிக்கு மேல போவி உன் தகுதியை பார்த்து உன வீட்டுக்கு மருமகளை எடுத்துக்கணும் எல்லாம் பேசிருக்காங்க. என்ன அதான் இப்போ வேணா உனக்கு வேணா உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி உங்க அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பையனா பாருங்களேன். எதுக்காக தகுதி குறைஞ்ச என்ன நீ கல்யாணம் பண்ணணும் சொல்லு சாசனா? அர்ஜுன் எதுக்காக இப்படி பேசுறீங்க அர்ஜுன்? நான் உங்களை எந்த அளவுக்கு விரும்புறேன்னு உங்களுக்கு தெரியும். என்ன அர்ஜுன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இல்லம்மா, நீ என்கிட்ட காதல சொல்லும்போது கூட நான் வேலைக்கு தான் போனேன். அதுக்கப்புறம் எதனால தெரியுமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு? நீயும் என் தங்கச்சியும் பழகின விதத்தை வச்சு நீ என் தங்கச்சி கிட்ட அன்பா ஃப்ரெண்டுன்னு சொல்லி நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டது, அதை வச்சுதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனா என் தங்கச்சியவே என்னென்ன பேசிட்ட, என்னால் அதை மறக்க முடியாது சாச்சனா. வேண்டாம், என்னால உன்னை மன்னிக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. இனிமே எனக்கு கால் பண்ணாத. அர்ஜுன் இப்படி பேசாதீங்க. நான் பண்ணது தப்பு தான், இப்போ உணர்ந்துட்டேன். நான் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உணர்ந்துட்டேன் அர்ஜுன். அர்ஜுன் இப்படி பேசாதீங்க அர்ஜுன். அர்ஜுன் நீங்கள் இல்லைன்னா சத்தியமாக நான் இல்லை வாழ்ந்துக்கல மாட்டேன் அர்ஜுன். என்னை மன்னிச்சிருங்க அர்ஜுன். இமையா கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு இல்லை, அவகிட்ட மன்னிப்பு கேட்கவே எனக்கு தகுதி
சரியில்லை. அதுக்காக தான் அவகிட்ட இன்னும் மன்னிப்பு கேட்காம இருக்கேன். அர்ஜுன் அர்ஜுன் என்னை மன்னிச்சிருங்க அர்ஜுன். அர்ஜுன் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அர்ஜுன். என்னை மன்னிச்சிருங்க அர்ஜுன். இங்க பாரு, நீ தப்பா உணர்ந்திருக்கலாம், ஆனா என் தங்கச்சியோட மனசை சுக்கு நூறா எல்லாரும் உடைச்சிட்டீங்க. கன்சீவா இருக்க பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? நாங்க எங்க வீட்டுக்கு கூப்பிட்டோம், அப்போ கூட இல்ல நான் வரல, நீங்க எல்லாருமே நல்லா பாத்துக்கிறாங்க, நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னோம். ஆனா நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்க? என் தங்கச்சி எவ்வளவு நாள் தனியா இருந்து அழுதுருப்பா. எனக்கு இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளோ மன வேதனை இருந்தது தெரியுமா? மனசே சுக்குநூறா உடைஞ்சிட்டு. இல்ல சஜனா, என்னால இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. பாப் வீட்டுல பேசிருக்காங்கல்ல, ஆனா இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்ல, தள்ளி தான் போட சொல்லியிருக்கேன். சாரி சஜனா, என்னால முடியாது, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். என்னாலலாம் உடனெல்லாம் மன்னிச்சு ஏத்துக்க முடியாது முடியாது. சாரி, இனிமே எனக்கு கால் பண்ணாத. அர்ஜுன் நில்லுங்க அர்ஜுன், போகாதீங்க அர்ஜுன். அர்ஜுன் இல்ல, என்னால மன்னிக்க முடியாது. இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். அர்ஜுன் நான் பண்ணது தப்பு தான் அர்ஜுன். என்ன மன்னிக்க மாட்டீங்களா அர்ஜுன்? சாரி அர்ஜுன், சாரி. நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணேன்னு இப்போதான் உணர்ந்தேன். இனியா மனசை நான் எந்த அளவுக்கு காயப்படுத்திருப்பேன். அவளும் இதே மாதிரி தானே உடஞ்சி போயிருப்பா. அதான் தனக்கு நடக்கும் போதான் அதோட வலி எவ்வளோ கொடூரமாக இருக்குன்னு புரியுது. ஆண்டவன் இனியாக்கு நான் பண்ணேன், அதான் எனக்கு திருப்பி தந்திருக்கேன். அர்ஜுன் நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அர்ஜுன், தப்பு உணர்ந்துட்டேன். சாரி அர்ஜுன், சாரி. என்னை மன்னிச்சிருங்க அர்ஜுன். அர்ஜுன் என்னை மன்னிச்சிருங்க அர்ஜுன். ஆனா என்னை மட்டும் வேணான்னு மட்டும் சொல்லாதீங்க அர்ஜுன், என்னால் தாங்க முடியாது. வருமா, என்ன நீங்க கிளம்பலையா? இல்ல இல்ல, இன்னைக்கு என் இம்சை கூட தான் நான் ஃபுல்லா இருக்க போறேன். ஏன் வருமா? அதான் நான் இப்போ நல்லா தான் இருக்கேன், எனக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை வருமா. நீங்க முக்கியமான கேஸ் வேற இருக்குன்னு சொன்னீங்கல்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, கார்த்திக் அவன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஈவினிங் போல போனா போதும். அதனால உன் கூட தான் இன்னைக்கு ஃபுல்லா உனக்கான எல்லாமே நான் தான் செய்ய போறேன். வருமா, கார்த்திகனா பாவம் தானே, நீங்க போங்க வருமா, நான் பாத்துக்கிறேன். அவன்கிட்ட நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், அவன் தான் வரக்கூடாதுன்னு சிட்டா சொல்லிட்டு போறான். அவனை மீறி எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு கிடைச்சா ஃபர்ஸ்ட் நண்பன், அவன் பேச்ச மீற முடியுமா? அது சரி, அப்போ வருமா இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஏன் கூடயா? ஆமா, இன்னைக்கு ஃபுல்லா உன்னை நான் தான் பாத்துக்க போறேன். சொல்லு, உனக்கு இப்போ என்ன வேணும்? எனக்கு இப்போதைக்கு இது வேணாம். இப்போதான் நேத்ரா 2 டம்ளர் ஜூஸ் தந்துட்டு போனா. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டம்ளர் குடிச்சேன்னா வாமிட் எடுத்துட்டேன். மறுபடியும் இன்னொரு டம்ளர் கொண்டு தந்து குடிச்சு ஆகணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி குடிக்க வச்சுட்டு இப்பதான் போறா. அதனால எனக்கு இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம். வயிறு இப்போ ஃபுல்லிங்கா இருக்கு, இப்போதைக்கு எதுவுமே வேண்டாம். நேத்ராவை இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ மேல ஒரு தனி மரியாதை வருது. பரவாயில்ல, இந்த அளவுக்கு மாறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா மகேஷ் கெட்டிக்காரன் தான், நேத்ராவையே மாத்திட்டானே. ஆமா ஆமா, மகேஷ் இதெல்லாம் கெட்டிக்காரன் தான். ஏன்னா நேத்ராவையே மாத்தி அவனோட நேத்ராவை மாத்திட்டானே. நீ கூட தான் உன்னோட வருமாவா மாத்தி வச்சிருக்க. போங்க வருமா, அப்படியே வந்துருவீங்க. பாருங்க போங்க. இந்த பாரு, இன்னைக்கு ஃபுல்லா நீ ஏன் கூட தான், அதனால அது வருமா சும்மா இங்க வருமா, எப்ப வேணா நேத்ரா உள்ள வருவான், அப்புறம் என்னத்துக்கு ஆகுறது? அதெல்லாம் வரும்போது கதை தட்டிட்டு வருவான். ஏன்னா என் ஃப்ரெண்ட் அது ரொம்ப டீசென்ட் பார்த்துக்கோ. ஆமா ஆமா, சும்மா போயிடுங்க வருமா. ஆளை பாருங்க. ஏன் இம்சா இப்படி சொல்ற? நான் இவ்வளோ ஆசையா இருந்தேன் தெரியுமா இன்னைக்கு ஃபுல்லா உன் கூட. அப்படியே அப்படி இப்படி இப்படி இப்படின்னு எப்படிலாம் யோசிச்சு வந்தேன் தெரியுமா. இப்படி பண்ற? யோசிப்பீங்க யோசிப்பீங்க, ஏன் யோசிக்க மாட்டீங்க? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா, நான் படுக்க போறேன். ஆமா ஆமா, ரொம்ப டயர்டா இருக்கு. வா இம்சா. வருமா போங்க வருமா. உயிர் குளிரது காதல் உறவாடி, நகருது நகருது ஒரு விரல் நகருது மோட்ச வழி தேடி, கடலலை தீப்பிடித்தால் நீங்களின் கனவுகள் கலைவதில்லை. பாவி, இதெல்லாம் பண்றவங்க கதவை சாத்திட்டு பண்ண மாட்டீங்க, இப்படிடா கதவை திறந்து போட்டு பண்ணுவீங்க? டேய் ரவி. சொல்லு நேத்ரா. எனக்கு சொல்ல. டேய், இதெல்லாம் பண்றவன் கதவை சாத்த மாட்டான், இப்படிடா கதவை திறந்து போட்டு பண்ணுவேன். அறிவு இருக்கா இல்லையாடா? அது நீ உள்ள வரும்போது தட்டிட்டு வர மாட்டா, இப்படியே வருவ. வாயில தான் வந்துடும் பார்த்துக்கோ, ஃப்ரெண்டு பார்க்க மாட்டேன். ஆளை பாரு. சரி, வாமிட் எடுத்தாலே என்ன ஏது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்தா கதவை திறந்து போட்டுட்டு இப்படியேடா என்னத்த சொல்ல போடா. ஏய் இனியா, உனக்கு கூட வாடி கதவை அடைக்கணும்னு தோணல, அவன் தான் அறிவில்லாம பண்ணிட்டான், நீயும் இப்படி பண்ணுவ? நீ சொல்ற. இங்க பாரு நேத்ரா, ரொம்ப பேசாத என்ன, நீ மட்டும் ரொம்ப இது மாதிரி பேசாத. அன்னைக்கு நீயும் மகேஷும் நடு ஹால்ல என்ன பண்ணீங்கன்னு நான் பார்க்க தான் செஞ்சேன். என்ன அவன் பொண்டாட்டி சொன்னா உனக்கு போய் குழுகுலுன்னு இருக்கோ? என்ன என் புருஷன்கிட்ட வம்புக்கு போற? ஆமா பார்த்துட்டு அப்படியே நிக்க,
நீங்க கண்ணடி பண்ணுங்க சரியா? கிளம்பிட்டேன். இப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி கிளம்புறது? நேத்ரா, மகேஷ் என்னம்மா பண்றான்? உன்னோட தொம்பியாச்சே, என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரிம்மா சரி, அவன் வேலை பார்க்கட்டும். நீ கிளம்புனா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் நேத்ரா, போகும்போது இந்த கதவை மட்டும் கொஞ்சம் சாத்திட்டு போயிடு. சாத்தி தொலைகிறேன். ஐயோ நேத்ரா பாவம், எதுக்கு வந்தாலும் அதை பத்தி கேட்காம போயிட்டா. சரி சரி, அவ போயாச்சுல, கதவையும் சாத்திட்டு போயிட்டா. அப்புறம் என்ன வெயிட்டிங்? பாரு தூங்க வருமா? வேலை பார்த்துட்டு இருக்கத பாரு, வந்து நிக்க எனக்கு குத்துக்கள் மாதிரி பாக்குதான்னு பாரு. என்ன கண்டுக்கவே மாட்டேங்குது. ஆமா, வேலைன்னு ஒண்ணு இறங்கிட்டா போதும், யாரும் நிக்கா என்ன எதுன்னு கண்டுக்கிறது கிடையாது. மொத்த நேரம் தான் நேத்ரா நேத்ரான்னு வாரது. ஏய் இந்தா தண்ணி குடி, இருமிட்டே இருக்க. தண்ணி குடிக்கணுமா? ஐயோ நீ எல்லாம் ஆமா மொத்த நேரம் தான் நேத்ரா நேத்ரான்னு வாரது. ஆள பாரு, இருமிட்டே இருக்கலாம். என்ன பண்ண? இரியா, இந்த பாட்டில் வச்சு மண்டை உடைக்கிறேன். அம்மா, ஏய் இப்ப எதுக்கு பாட்டில தூக்கி எறிஞ்சா? நான் என்னடி பண்ணேன்? நான் என் பாட்டு வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்ப எதுவும் பண்ணலையே. நீ எதுவுமே பண்ணாதான் என் கோவம். உன்ன இரியா, நான் வரேன். தேகங்கள் பரிமாற நம் உள்ளங்கள் இடமாறும் பேரின்ப பூஜைகளே உன் பெண்மைக்கு பரிகாரம். மழை இல்லாமலும் தென்றல் சொல்லாமலும் நம் நெஞ்சுக்குள் இப்போது லட்சம் பூ மலரும். குளிரது குளிரது இருமுயர் குளிரது காதல் உறவாடி